இதுல ஒரு பொருள் சமநிலையில இருக்கணுமா என்ற அந்த மூணு விஷயங்களுமே நிச்சயம் ஒரு புள்ளியில சந்திக்கணும். அது அந்த நிபந்தனை நான் பூர்த்தி ஆகுறேன். இப்ப நீங்க சொல்லுமா, நான் எஃப்க்கும் ஆர் டேஸுக்கும் ஆருக்குமான ஒரு விசை முக்கோணி ஒன்று வரைஞ்சனாக இருந்தா இப்படி சொல்லலாமே, இவடத்த எஃப் இங்க ஆர் டேஸ், இவடம் ஆர். இப்ப நீங்க சொல்லுங்க அப்பம், நம்ம அந்த படிச்ச இதை வச்சு இந்த ஆரை கொண்டு இங்க போடலாமே இல்லையா? அப்ப அந்த விசை முக்கோணி என்ன பூர்த்தி செய்யப்படும் இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு முக்கோணி அதுல தீட்டா ஆக இப்ப என்னலாம் எதிர்பார்க்கத்தின் அயற்பாக்கம் என்ன டான் தீட்டா சமன் என்னென்று வரப்போகுது, எதிர்பார்க்கத்தின் அயற்பாக்கம். ஆகவே ஆறின் F1 என்ன வரப்போகுது, ஆறின் F1 அடுத்து என்ன டான் தீட்டா சமன் ஆறின் மியூ ஆர் என்று வருது. ஆகவே இப்ப செல்லுமாகும் டான் தீட்டா சமன் இங்க வந்த மாதிரி வருதா, இந்த மாத்தி அழி என்னன்னா